ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ள மொழி இந்த சப்ஜெக்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 4 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 4ல இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த 10 மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி இந்த யூனிட் 4 பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், குழந்தைகளுக்கு வந்து மொழியை எப்படி அவங்க கத்துக்கிறாங்க அப்படின்ற பத்தி தான் ஒவ்வொரு உளவியல் அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான உளவியல் அறிஞர் வந்து குழந்தை வந்து மொழி எப்படி கத்துக்கிறது அதை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த கொஸ்டின் அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்கின்னரின் பின்பற்றுதல் மூலம் மொழி கைவரப்பெறுதல் கோட்பாடு. ஸ்கின்னரின் பின்பற்றுதல் மூலமா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய அப்பா அம்மா சொல்ற வார்த்தைகள் எல்லாம் அந்த குழந்தை கேட்டு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பேச முயற்சி பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி பேசுது. சரிங்களா? அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பின்பற்றுதல் மூலம் மொழி கைவரப்பெறுதல். நம்ம சமுதாயத்துல இருந்தோ இல்லை நம்ம ஆசிரியர் இருந்தோ நம்ம அப்பா அம்மா இருந்தோ அவங்க எப்படி மொழியை பேசுறாங்க அதை வந்து பின்பற்றி தான் குழந்தை வந்து மொழியை கத்துக்கிறதுன்னு சொல்றாரு. இவர் நிறைய முக்கியமான விஷயம் சொல்றாரு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் இந்த கேள்வியில பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஸ்கின்னரின் செயல்படு ஆக்க நிலை நிறுத்தம். 2 ஸ்கின்னரின் மொழி கைவரப்பெறுதல் பற்றிய கோட்பாடு. 3 ஸ்கின்னரின் கோட்பாட்டின் சிறப்பு இயல்புகள். 4 ஸ்கின்னரது கோட்பாட்டின் குறைகள். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க தலைப்பு எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்கின்னரின் செயல்படு ஆக்க நிலை நிறுத்தம். அது என்ன சார் செயல்படு ஆக்க நிலை நிறுத்தம்? இப்ப ஒரு குழந்தையும் நம்மளும் ஒரு செயலை செய்றோம். அந்த செயல் தொடர்ந்து நம்ம ஆக்க நிலை நிறுத்தோம்னா அந்த செயலை நம்ம நிலைநிறுத்தணும்னா நம்ம செயலுக்கான ஒரு மரியாதையோ இல்ல ஒரு பாராட்டோ அது கிடைச்சிச்சுன்னா நம்ம அந்த செயலை திரும்ப திரும்ப செய்ய முயற்சிப்போம். இதுதான் ஆக்க நிலை நிறுத்தம். செயல்படுறோம், அதை நிலைநிறுத்துறோம். எப்ப அது நிலைநிறுத்தப்படும்? நமக்கான வலுவூட்டிகள் பாராட்டோ பரிசோ இல்ல வாழ்த்துக்களோ இல்ல ஒரு மரியாதையோ அது கிடைக்கும் போது அந்த செயலை நம்ம திரும்ப திரும்ப செய்யறோம். சரிங்களா? அதே மாதிரிதான் ஒரு குழந்தைகிட்ட போய் அம்மான்னு சொல்றோம், அம்மான்னு சொல்றோம், அப்பான்னு சொல்றோம், மாமான்னு சொல்றோம், தாத்தான்னு சொல்றோம். அந்த வார்த்தை அது குழந்தை சரியா சொல்லிருச்சுன்னா அம்மா முகத்துல சந்தோஷம் வரும். இல்லைன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு சாக்லேட் ஏதோ தூக்கி கொடுக்கும். அப்ப அந்த குழந்தை என்னதான் அந்த அம்மாவை முகத்துல ஒரு சந்தோஷமோ இல்ல கைதட்டி பாராட்டுறதோ இல்ல அந்த ஒரு சாக்லேட் கொடுக்கறதோ அதைத்தான் அந்த குழந்தை பரிசா எடுத்துக்கிறது. ஸோ நம்ம அம்மா கரெக்டா சொன்னோம்னா நமக்கு வந்து பாராட்டு கிடைக்குது, நம்ம கேட்கறது கிடைக்குது அப்படி அந்த குழந்தை உணர்ந்துக்கிறது. அதன் மூலமா அந்த குழந்தை வந்து மொழியை கத்துக்கிறது அப்படின்னு தான் இவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா ஸ்கின்னரின் செயல்படு ஆக்க நிலை நிறுத்தம். நீங்க இந்த கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இந்த கிளாஸை கவனிக்கும் போதே உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டினை பத்தி ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்கின்னரின் கருத்துப்படி ஒரு உயிரி, அதாவது ஒரு குழந்தை, ஒரு உயிரி ஒரு செயலை வெற்றிகரமாக செய்து அதற்கு பரிசும் அளிக்கப்பட்டால், சொன்ன பாத்தீங்களா, பரிசும் அளிக்கப்பட்டால் அச்செயல் திரும்ப திரும்ப நிகழ்த்தப்பட்டு அதுவே பழக்கமாகி விடுகிறது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க, சரியான துலங்களுக்கு பரிசு. சரியான துலங்கள் அப்படின்னா அம்மா சொல்ற வார்த்தையை குழந்தை கரெக்டா சொல்றது, அதுதான் சரியான துலங்களுக்கு பரிசளித்து அதனை நிலைவர செய்வதுதான் பிரபல நடத்தையாளரான BF ஸ்கின்னர் முன்மொழிந்த செயல்படு ஆக்க நிலை நிறுத்த கோட்பாடாகும். சரிங்களா? அடுத்து பாருங்க, குழந்தைகள் மொழியை ஒரு செயல்படும் முறையில் பயன்படுத்தினால் பரிசு பெறுவர். அதான் சார் செயல்படும் முறையில் பயன்படுத்தினால் பரிசு பெறுவர். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குழந்தை வந்து தாகம் எடுக்கும் போது குடிநீர் என்று வார்த்தையை கூறிடும் போது, அதாவது குழந்தையா இருக்கப்ப நிறைய பேர் தண்ணி குடிநீர் சொல்லியிருப்பாங்க, தண்ணீர்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த குழந்தை வந்து தாகம் எடுக்கிறப்ப
தெரிஞ்சுக்குது. அதை தாகம் ஃபர்ஸ்ட் எடுக்குது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தாகம் எடுத்தவனையும் அதுக்கு பிறகு அது கேட்கணும்னு தோணுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் தாகம் எடுக்குது, அதை கேட்கணும்னு தோணுது. நம்ம அப்பாவோ அம்மாவோ பக்கத்துல யாரோ அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க, அது தண்ணீர் வேணும்னு சொல்லி அது வார்த்தையை கத்துக்கிறது. அதான் சொல்ல வரேன் பாருங்க. அக்குழந்தைக்கு குடிப்பதற்கு ஏதாவது ஒரு பானம் கிடைக்கிறது என்றால் அச்செயல் வலுவூட்டியாக செயல்படுகிறது. அப்ப அது கேட்டவனையும் அது கிடைச்சிருச்சுன்னா ஓகே, நம்ம தாகம் எடுத்து தண்ணீர் சொல்ல கொடுப்பாங்க அப்படின்னு அந்த மொழியை கத்துக்கிறது. அதான் சொல்லிருக்கா பாருங்க. எப்போதெல்லாம் குடிக்க பானம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் குடிநீர் என்று வார்த்தையை பயன்படுத்திடலாம் என குழந்தை அறிந்து கொள்கிறது. பாருங்க, இது 4 சொற்களின் தற்செயல் நிகழ்வு என்பதை பின்பற்றி நடைபெறுகிறது. 4 சொற்களின் தற்செயல் நிகழ்வு என்று பின்பற்றி நடைபெறுகிறது. இதுதான் இந்த இடத்துல இந்த கொஸ்டின்ல இதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 4 சொற்களை பாருங்க. செயலுக்கான ஊக்குவிப்பு ஃபர்ஸ்ட். 2 பாருங்க, வேறுபடுத்தும் தூண்டல். 3 துலங்கல். 4 வலுவூட்டிகளை பயன்படுத்துதல். இந்த வார்த்தை தான் புரியாம இருக்கும். சார், செயலுக்கான ஊக்குவிப்புனா என்ன, வேறுபடுத்தும் தூண்டல்னா என்ன, துலங்கல்னா என்ன, வலுவூட்டிகளை பயன்படுத்துவது என்ன, இதை புரிஞ்சுட்டா இந்த கேள்வி ஃபுல்லா எழுதலாம். இப்ப பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் வச்சே நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள் வச்சே இந்த 4க்கான அர்த்தத்தை சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப பாருங்க, 4 சொற்களின் தற்செயல் நிகழ்வு. நான் சொல்ல பாத்தீங்களா, செயலுக்கான ஊக்குவிப்பு, வேறுபடுத்தும் தூண்டல்கள், அடுத்து துலங்கல், அல்லது வலுவூட்டிகளை பயன்படுத்துதல். சரி, ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ப்போம், செயலுக்கான ஊக்குவிப்பு அப்படின்னா என்ன, அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பாருங்க, குழந்தைக்கு தாகம் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு தாகம் எடுக்கிறது. அப்ப அதுக்கு என்ன தோணுது, அப்ப தண்ணீர்னு கேட்கணும்னு தோணுது. அதுதான் செயலுக்கான ஊக்குவிப்பு. அந்த தண்ணீர் அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்றதுக்கு, அந்த செயலை சொல்றதுக்கு எது ஊக்குவிப்பா அமையுதுன்னா அந்த தாகம், அந்த குழந்தைக்கு தாகம் எடுக்கிறதுங்களா, அதுதான் ஊக்குவிப்பா அமையுது. அதுதான் செயலுக்கான ஊக்குவிப்பு. ஒரு இடத்துல அவமானப்பட்டோம், அதை ஜெயிக்கணும்னு தோணுது, அந்த அவமானப்பட்டது தான் நம்ம செயலுக்கான ஊக்குவிப்பு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அடுத்து என்ன பாருங்க, வேறுபடுத்தும் தூண்டல்கள். சரி, ஊக்குவிப்பு ஏற்பட்டுருச்சு, எப்படி கேட்கறது, அதான் பாருங்க. செயல் வேறுபடுத்தும் தூண்டல்கள். பாருங்க, அருகில் அம்மா இருப்பதையோ அல்லது தண்ணீர் பாட்டில் இருப்பதையோ குழந்தை பார்க்கிறது. பக்கத்துல அம்மா இருக்காங்களோ இல்ல தண்ணீர் பாட்டிலோ இருக்கோ, அதை குழந்தை பார்த்துட்டு 3வது என்ன சொல்லுது, துலங்கல். அப்ப தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்துது. என்ன பயன்படுத்துது, குழந்தை தண்ணீர் அல்லது குடிநீர் என்று வாயால் சொல்கிறது. இது 3வது விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் தாகம் எடுக்கிறது. 2வது விஷயம் பக்கத்துல அம்மா இருக்காங்களா, தண்ணியை பாக்குது. 3வது விஷயம் தான் என்ன செய்யுது, துலங்கல், வார்த்தையை பயன்படுத்துது. அதுதான் குழந்தை தண்ணீர் அல்லது குடிநீர் என்று வாயால் சொல்கிறது. 4வது பாருங்க, வலுவூட்டி. 4வது பாருங்க, வலுவூட்டி என்ன பாருங்க, அம்மா குழந்தைக்கு தண்ணீர், இப்போது பாருங்க, அம்மா குழந்தைக்கு தண்ணீர் தருகிறார். அந்த குழந்தை தண்ணீர்னு கேட்டோம்னா அம்மா தண்ணீர் கொடுக்காது. இப்போது குழந்தைக்கு தண்ணீர் கிடைத்தது, ஒரு பரிசு பெற்றது. அப்ப நம்ம சொன்ன முன்னையும் நமக்கு தண்ணீர் கிடைச்சிருச்சு. அந்த தண்ணீர் தான் அந்த குழந்தைய பரிசா எடுத்துக்கிறது. அப்ப அந்த குழந்தை தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணீரும் கிடைக்கும் அப்படின்றது அந்த குழந்தை புரிஞ்சுக்கிறது. இதன் மூலமா தான் மொழியை கத்துக்கிறது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு 4 வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நம்ம கேள்வி போவோம் பாருங்க. இந்த செயலுக்கான ஊக்குவிப்பு, இந்த 4 வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். அடுத்து பாருங்க, ஸ்கின்னரின் மொழி கைவருதல் பற்றிய கோட்பாடு. இதை பாருங்க, ஒரு குழந்தை அதன் பெற்றோர் அல்லது வளர்ப்போர் பேசும் மொழியை அவர்கள் பேசுவதை பார்த்து அதை போன்றே தாமும் பேச முற்படுகிறது என ஸ்கின்னர் கூறுகிறார். சொன்ன பாத்தீங்களா, அதேதான். அது போன்றே செய்தலில் வெற்றி பெறும் முயற்சிகள் பரிசீலிக்கப்படுகின்றன. அது அந்த குழந்தை கேட்டோன்னே தண்ணீர் கிடைக்குது, அது பரிசீலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவ்வாறு பேசப்படும் சொற்களை பெரியவர்கள் அங்கீகரித்து பாராட்டுவர் அல்லது குழந்தை கேட்பதை கொடுக்கின்றனர். அப்ப பாருங்க, வெற்றிகரமாக கூறப்படும் சரியான வார்த்தைகள் வலுவூட்டம் பெறுகின்றன. வெற்றிகரமாக, அதாவது சரியாக கூறப்படாத வார்த்தை மறுக்கப்படுகின்றன. இப்ப அம்மா அப்பான்னு சொல்லுது, சரியா குழந்தை சொன்னா நீ சரியா சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லி சின்ன கோவப்படுவாங்க, எதிர்த்து போயிடுவாங்க. அப்ப அந்த குழந்தை நம்ம சரியா சொல்லலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அடுத்த முறை அம்மா சொல்ற கவனமா கேட்டு சொல்லணும்னு நினைக்குது. சரிங்களா? அதான் பாருங்க, ஸ்கின்னர் குழந்தையிடம் ஏற்படும் மொழிபெயர்ச்சி பற்றிய கோட்பாடு. ஸ்கின்னர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்கின்னர் குழந்தையிடம் ஏற்படும் மொழி வளர்ச்சி பற்றிய கோட்பாடு. அதாவது பொது நடத்தை கோட்பாட்டிலிருந்து வேறுபட்டதல்ல. அவர் சொன்ன ஒரு பொது கோட்பாட்டிலிருந்து வேறுபட்டதில்லை. ஏன் வேறுபட்டதில்லை? என்ன பாருங்க, இது பரிசளித்தல், தண்டித்தல் கட்டமைப்பினை
சுற்றியலும் எளிய கோட்பாடாகும். பரிசளித்தல் சரியா சொல்றா தண்டிக்கிறது. சரிங்களா? அதை சொல்றாங்க. மூணாவது பாருங்க, மக்கள் மகிழ்ச்சி தரும் அல்லது பரிசு பெறும் செயல்களை திரும்ப திரும்ப செய்கிறார்கள், வழி அல்லது தண்டனை தரும் செயல்களை தவிர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, இது செயல் நிலைநிறுத்தம், அதாவது பழக்கம். பாத்தீங்களா, ஆக்க நிலைநிறுத்தம். இது வந்து செயல் நிலைநிறுத்தம் வருது, இல்லைன்னா அது பழக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சரிங்களா? அடுத்த நாளாக பாருங்க, குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும் போது முதலில் மழலை அல்லது அர்த்தமற்ற சொற்களை பயன்படுத்துகிறார்கள், வெற்றிக்கு பரிசுகள் தரப்படுவதில்லை. அடுத்து பாருங்க, விரைவில் குழந்தை தனது பெற்றோர்கள் பேசுவதை பார்த்து தாமும் அதுபோல பேச முயற்சிடும் போது பெற்றோரது ஆர்வம் தூண்டப்படுகிறது. இதன் விளைவாய் குழந்தை தான் புரியக்கூடிய வார்த்தையை பேசினால் தனது பெற்றோரிடமிருந்து வெகுமதி கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்கிறது. சரிங்களா? முக்கியமான இதன் விளைவாக புரியக்கூடிய வகையில் பேசிடும் சொற்கள் நினைவில் நிறுத்தப்படுகின்றன. பொருளற்ற சொற்கள் பரிசு அதை கவனம் பெறுவதில்லை, அதனால் அவை மறுக்கப்படுகின்றன. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஸ்கின்னர் கோட்பாட்டின் சிறப்புகள். இப்ப சொன்னது எல்லாமே மறுபடியும் ஒரு பாயிண்டா கொடுத்திருப்பாங்க. அடுத்து ஸ்கின்னர் கோட்பாட்டின் குறைபாடுகள். இவர் என்ன சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு, தண்டனை அப்படின்ற வார்த்தை சொல்றாரு, அது குழந்தை எப்படி அதை சமாளிக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான குறைபாடு அதை சொல்றாங்க. மற்ற குறைபாடுகள் நார்மலா அப்படியே இருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த ஸ்கின்னர் கோட்பாடு பத்தி. அப்ப 3 உளவியல் அறிஞர்கள் பத்தி நான் சொல்லியிருக்கேன். நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. 3 உளவியல் என்னென்ன சொல்றாங்க, முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.